இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இது நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு ரகசிய அறிக்கை தொடர்பான விடயத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுரேஷ் சலே சார்பிலான சட்டத்தரணிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு 1367 பக்கங்களை கொண்ட ஒரு ரகசிய அறிக்கை ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 1361 பக்கங்கள். அதாவது இது ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவினுடைய பக்கங்கள் இதில் உள்ளடக்கப்படவில்லை. அந்த மனுவுக்கு மேலதிகமாக அந்த மனுவிலே இருக்கக்கூடிய சில இணைப்புகள் இருக்கின்றன. அது ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்டது. அதற்கு மேலதிகமாக 1367 பக்கங்களை கொண்ட ஒரு ரகசிய அறிக்கையை சுரேஷ் சலேயினுடைய சட்டத்தரணிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள், சமர்ப்பித்திருக்கிறார்கள். கோட்டாபய ராஜபக்ஷ தன்னை கைது செய்வதற்கு முன்பதாக தன்னை கைது செய்வதை தடுத்து உத்தரவொன்றினை பிறப்பிக்க கோரி அந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். சுரேஷ் சலே கைது செய்வதற்கு முன்னர் அவ்வாறான ஒரு மனுவை தாக்கல் செய்யவில்லை. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் பியாண்ட் த நியூஸ். இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கு தெரியும், துவான் சுரேஷ் சலே சம்பந்தமான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுரேஷ் சலேயின் விசாரணைகள் மிக தீவிரமாக நடைபெறுகின்றன. இந்த நிலையிலே தடுப்பு காவலிலே இருக்கக்கூடிய துவான் சுரேஷ் சலே தன்னை கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருப்பது மிகவும் பிழையான ஒரு விடயம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கைதுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த ரிட் மனு தொடர்பிலான விசாரணை கடந்த வெள்ளிக்கிழமை 10ஆம் திகதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே நடைபெற்றது. அது தொடர்பிலே அன்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே என்னென்ன விடயங்கள் நடைபெற்றன என்பதை அலசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றும் கூட என்னோடு கலந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே நடைபெற்ற விடயங்களை விரிவாக வழங்க சகோதரர் ஃபசீர் தயாராக இருக்கின்றார். சுரேஷ் சலே சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளிலே பேசி இருக்கின்றோம். ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது சலே தரப்பிலே தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு. இது என்ன ரிட் மனு? முதலில் அது பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை சொல்வதோடு நீதிமன்றத்தில் நடைபெற்ற விடயங்களை பேசுவோம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்து வருகின்ற குற்றவியல் விசாரணைகள் ஒருபுறம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த குற்றவியல் விசாரணைகளுக்கு அமைய கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திலே B3582/2024 எனும் இலக்கத்தின் கீழ் முதற் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுத்து செல்லப்படுகிறது. அங்கே ஒரு முதல் நிலை நீதிமன்றம் ஒன்றிலே நடக்கின்ற வழக்கு விசாரணை ஒன்று நடக்கிறது. இப்போது இந்த முதல்நிலை நீதிவான் நீதிமன்றத்திலே நடக்கக்கூடிய இந்த விசாரணைகளுக்கு அமைய சுரேஷ் சலே தான் கைது செய்யப்பட்டதை சவாலுக்குட்படுத்தி, தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே இதுவரை தடுப்பு காவலின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதை சவாலுக்குட்படுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே ஒரு மனுவை தாக்கல் செய்கின்றார். ரிட் மனு ஒன்றினை, அதாவது எழுத்தாணை மனு ஒன்றினை தாக்கல் செய்கின்றார். அதாவது நாங்கள் இதற்கு முன்னர் பதிவு செய்த காணொலியிலே கதைத்திருந்தோம் கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய எழுத்தாணை மனு தொடர்பாக. கோட்டாபய ராஜபக்ஷ தன்னை கைது செய்வதற்கு முன்பதாக தன்னை கைது செய்வதை தடுத்து உத்தரவொன்றினை பிறப்பிக்க கோரி அந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். சுரேஷ் சலே கைது செய்வதற்கு முன்னர் அவ்வாறான ஒரு மனுவை தாக்கல் செய்யவில்லை. தன்னை கைது செய்ததன் பின்னர் தான் ரிட் மனு ஒன்றினை தாக்கல் செய்கின்றார். அதாவது அரசியலமைப்பினுடைய 140வது உறுப்புரைக்கு அமைய சுரேஷ் சலேயினுடைய சட்டத்தரணிகள் இந்த எழுத்தாணை மனுவை தாக்கல் செய்கிறார்கள். சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டது சட்டவிரோதம், அதே போன்று அவர் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருப்பது சட்டவிரோதம் போன்ற விடயங்களை அவர்கள் அந்த மனுவிலே வலியுறுத்தி இருக்கிறார்கள். 61 பக்கங்களை கொண்டதாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 241 பந்திகள், அதாவது 241 விடயங்கள் அந்த மனுவிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி அவர் இடைக்கால நிவாரணங்களையும் கோரியிருக்கிறார். அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் தன்னை தடுத்து வைப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியிலே ஜனாதிபதி வழங்கியிருக்கக்கூடிய அந்த தடுப்பு காவல் உத்தரவை தற்காலிகமாக ரத்து செய்வது, தற்காலிகமாக ரத்து செய்வது உள்ளிட்ட நிறைய கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பிலான இந்த மனு
தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. தற்போது நான் நினைக்கிறேன் 4 தவணைகள் வரை இந்த மனு பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலே சுரேஷ் சலே தரப்பில் மன்றிலே ஆஜராகி விடயங்களை முன்வைக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தனவின் வாதங்கள் அல்லது அவர் தரப்பு நியாயங்களை முன்வைக்கும் விடயங்கள் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சுரேஷ் சலே தரப்பினுடைய வாதங்கள் நிறைவு பெறவில்லை. இந்த மனுவை பொறுத்த வரைக்கும் இந்த மனுவிலே நான் நினைக்கிறேன் 8 பேர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய முதலாவது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருக்கின்றார். 2வது பிரதிவாதியாக ஷானி அபேசேகர கோட்டாவின் அந்த ரிட் மனுவிலே வந்தவர்கள் தான். அதற்கு மேலதிகமானவர்களும் இதில் இருக்கிறார்கள். கோட்டாபய ராஜபக்சவினுடைய ரிட் மனுவிலே 4 பிரதிவாதிகள் தான். இதில் 8 பிரதிவாதிகள் இருக்கிறார்கள். பிரியந்த வீரசூரிய போலீஸ் மா அதிபர், ஷானி அபேசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர், மாதவ குணவர்தன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய விசேட விசாரணை பிரிவினுடைய பொறுப்பதிகாரி, சட்டமா அதிபர், அதே போன்று ரவி செனவிரத்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர், அதே போன்று ரொஹான் சில்வா அருட்தந்தையையும் பெயரிட்டிருக்கிறார். பணிப்பாளர் முகாமைத்துவ பணிப்பாளர் அருட்தந்தை ரொஹான் சில்வா. அருட்தந்தை ரொஹாண்டி சில்வாவை உண்மையிலே இந்த விடயத்திலே ஒரு பிரதிவாதியாக சலே சேர்த்திருக்கிறார். அதாவது கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய குற்றவியல் விசாரணை இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், B-35-882 என்ற இலக்கத்தை கொண்ட அந்த வழக்கு இருக்கிறது. அந்த விசாரணையின் ஆரம்பம் அருட்தந்தை ரொஹாண்டி சில்வா சிஐடியிலே முன்வைத்த முறைப்பாடு தான் அதனுடைய ஆரம்பம். அதாவது அந்த விசாரணையினுடைய ஆரம்ப முறைப்பாடு அருட்தந்தை ரொஹாண்டி சில்வாவினால் வழங்கப்பட்டது. சேனல் 4 தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்பட்ட காணொலியை மையப்படுத்தி அவரால் வழங்கப்பட்ட முறைப்பாடு. அதற்கமைய இடம்பெறும் விசாரணைகளின் ஒரு அங்கமாகத்தான் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அவரையும் இதிலே ஒரு பிரதிவாதியாக சேர்த்திருக்கிறார்கள். அதே போன்று சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்டவையும் பிரதிவாதி ஒருவராக சேர்த்திருக்கிறார்கள். குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக அசங்க கரவிட்ட கடமையாற்றுகின்றார். அதே போன்று கோட்டை நீதிவானை 8வது பிரதிவாதியாக சேர்த்திருக்கிறார்கள். இந்த 8 பேருக்கும் எதிராகத்தான் கட்டளை பேராணைகளை அல்லது எழுத்தாணைகளை சலே தரப்பினர் கோரியிருக்கிறார்கள். இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தலைமைபதி ரொஹான் அபேசூரிய, அதே போன்று நீதிபதி பிரியந்த பிரணாந்த் ஆகியோர் முன்னிலையில் தான் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இதுதான் இந்த மனு தொடர்பிலான சுருக்கம். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே சலேயின் ரிட் மனு தொடர்பிலான ஒரு சுருக்கத்தை சகோதரர் ஃபசீர் சொல்லியிருந்தார். இன்றைய நாளிலே புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு சுருக்கமாக இருக்கும். ஏனென்றால் தொடர்ச்சியாக நாங்கள் இது பற்றி பேசி வருகின்றோம். ஃபசீர், சலேயின் வழக்கு தொடர்பில், அதாவது சலேயின் ரிட் மனு தொடர்பிலே நீங்கள் விளக்கங்களை சொன்னாலும் கூட சலே கைது செய்யப்பட்டதற்கு பின்னால் நாங்கள் தொலைக்காட்சியிலே அடிக்கடி பார்த்த ஒரு விடயம், பல தேரர்கள் சலே சார்பிலே சலேக்கு ஆதரவாக நாங்கள் நீதிமன்றம் சென்றிருக்கின்றோம், நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றோம் என்றெல்லாம் ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடாத்தி அவர்கள் பேசியதை நான் அவதானித்தேன். அப்போது சலேக்கு ஆதரவாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த தேரர்களுடைய வழக்குகளுக்கு என்ன நடந்தன? அப்துல் ரஹ்மான், சாதாரணமாக சலே கோரியிருக்கக்கூடிய, அதாவது சலே சார்பிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்க எழுத்தாணை மனுக்களினுடைய வகையை பார்க்கின்ற பொழுது, நான் ஏற்கனவே பல தடவைகள் கூறியிருக்கிறேன், எழுத்தாணை மனுக்கள் 5 வகையான எழுத்தாணை மனுக்கள் இருக்கின்றன. அதிலே உண்மையிலே சலே சார்பாக அல்லது சலே தாக்கல் செய்திருக்கக்கூடிய எழுத்தாணை மனு ப்ரொபிஷன் தொடர்பிலான அந்த கட்டளைகளை கோரியதான மனு. சாதாரணமாக இவ்வகையான மனுக்களை பாதிக்கப்பட்ட தரப்பினர் தான் தாக்கல் செய்ய முடியும். அவர்கள் தான் நேரடியாக தனது சட்டத்தரணியூடாக அவ்வாறான மனுக்களை தாக்கல் செய்யலாம். அதாவது பொது நலன் கோரி இந்த வகையான ரிட் மனுக்களை தாக்கல் செய்வது மிக அரிது. எனவே தான் சலே தன்னை கைது செய்தது தடுத்து வைத்திருப்பதை சவாலுக்குட்படுத்தி அல்லது அதிலிருந்து தன்னை விடுவிக்க தற்காலிகமாக மற்றும் நிரந்தர கோரிக்கைகளை முன்வைத்து அந்த மனுக்களை தாக்கல் செய்து, தேரர்கள் ஊடகங்கள் முன்னிலையிலே நாங்கள் நீதிமன்றம் செல்வோம், சலேவுக்கு ஆதரவாக செல்வோம் என்றெல்லாம் சொன்னாலும் கூட இப்போது ஒரு கிழமைக்கு உட்பட்ட காலப்பகுதியில் தான் அவர்கள் நீதிமன்ற படியை மிதித்திருக்கிறார்கள். அதாவது
அதாவது சுரேஷ் சலே தனது கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கக்கூடிய ரிட் மனுவுக்கு தங்களை சுரேஷ் சலேவை ஆதரித்த இடையீட்டு மனுதாரர்களாக ஏற்றுக்கொள்ளுமாறு 7 தரப்பினர் இதுவரையிலே இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதாவது சுரேஷ் சலேவினுடைய மனுவுக்கு இடையீடு செய்து தலையீடு செய்து தங்கள் தரப்பு, அதாவது சுரேஷ் சலேவுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தின் முன்னிலையிலே விடயங்களை முன்வைப்பதற்கான கோரிக்கைகளைத்தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பெங்கமுவே நாலக்க தேரர், குணதாச அமரசேகர போன்றோர் தான் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது கடந்த வெள்ளிக்கிழமை சுரேஷ் சலேவினுடைய எழுத்தாணை மனு விசாரணைக்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த இடையீட்டு மனுதாரர்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர் டி சில்வா உள்ளிட்ட குழுவினர் ஆஜராகி அது தொடர்பிலான விடயங்களை நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார்கள். அப்போது நீதிமன்றத்தில் அந்த விடயங்கள் அறிவிக்கப்பட்ட போது நான் ஏற்கனவே சொன்னேன் 8 பிரதிவாதிகள் இருக்கிறார்கள் என்று. அதிலே 7 பிரதிவாதிகள் சார்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத் ஆஜராகின்றார். அருட்தந்தை ரொஹாண்டி சில்வா சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி சுரேன் டி பெரேரா, சட்டத்தரணி மனுஷிகா குரேயோடு ஆஜராகின்றார். அப்போது சுஹர்ஷி ஹேரத் இந்த இடையீட்டு மனுதாரர்களின் பிரசன்னத்துக்கு அல்லது அவர்களை இந்த பரிசீலனையின் போது அவர்களுக்கு வாதங்களை முன்வைக்க அனுமதிக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதாவது ரிட் மனுக்களை பரிசீலனை செய்கின்ற பொழுது இடையீட்டு மனுதாரர்களினுடைய வாதங்கள் அவசியம் அல்ல. இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றால்தான் ரிட் மனுதாரர்களை உள்ளிருப்பதா இல்லையா என்ற விவகாரத்தை ஆராய வேண்டும் என்ற ஒரு வாதத்தை சுஹர்ஷி ஹேரத் முன்வைத்திருந்தார். என்றாலும் நீதிமன்றம் இடையீட்டு மனுதாரர்கள் சார்பாக முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்து மனுதாரர் சார்பிலான வாதங்கள், அதாவது ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன தற்போது முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய வாதங்கள் நிறைவு பெற்ற பின்னர் இடையீட்டு மனுதாரர்கள் தொடர்பிலான பரிசீலனைகளுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையிலே எதிர்வரும் 17ஆம் தேதி இடையீட்டு மனுதாரர்கள் தொடர்பாக ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற தோரணையிலே ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சரி, இனி நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி சுரேஷ் சலேயின் தரப்பிலே முன்வைக்கப்பட்ட அந்த வாதங்களின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் ஏதேனும் புதிய விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றனவா? சுரேஷ் சலே சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மிக நீண்ட வாதங்களை முன்வைத்து வருகின்றார். அதாவது மனு தாக்கல் செய்யப்பட்ட தினத்திலிருந்து இதுவரையிலே 4வது தடவையாக அவர் நீதிமன்றத்திலே இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலே அவரது வாதங்கள் தான் இதுவரையிலே சென்று கொண்டிருக்கிறது. எனவே மறுபக்க நியாயங்களை சொல்லக்கூடிய அவகாசம் இப்போதைக்கு இல்லை. அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது நாங்கள் அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். சஞ்சீவ ஜெயவர்தனவினுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்களுடைய வாதம் என்னவென்றால், சுரேஷ் சலேவுக்கும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கும் சம்பந்தமில்லை. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் என்பது முற்றுமுழுதாக ISIS சர்வதேச பயங்கரவாதிகளினுடைய ஒரு நடவடிக்கை. இதனுடைய பிரதான மூளையாக செயற்பட்டவர் சஹரான் ஹஷீம் என்பது தான் அவருடைய வாதமாக இருக்கிறது. மஹமொலக்கரு சஹரான் ஹஷீம் என்பது தான் அவரது வாதமாக இருக்கிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னர் விசாரணைகளை முன்னெடுத்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை மையப்படுத்திய வாதங்களில் தான் ஆரம்பித்திருந்தார். ஜனக் டி சில்வா உயர் நீதிமன்ற நீதியரசரனுடைய அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்தி அவர் இந்த விடயங்களை நீதிமன்றத்தின் முன்னிலையிலே தெளிவுபடுத்தி இருந்தார். குறிப்பாக ஜனக் டி சில்வா ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கையின் பிரகாரம் அவர்கள் சேகரித்த அல்லது அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற நேரடி சான்றுகளின் அடிப்படையிலே ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். சஹரான் ஹஷீம் மற்றும் ISIS சிந்தனை தொடர்பாக பெரிய ஒரு விளக்கத்தை அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விடயத்தை ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன் நீதிமன்றத்தின் முன்னிலையிலே குறிப்பிட்டார். குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் என்பது ISIS-இனுடைய ஒரு வேலை. இது ISIS-இனுடைய ஐடியாலஜி, இது சுரேஷ் சலேவினுடைய ஐடியாலஜி அல்ல என்பது தான் அவர் முன்வைத்த முதலாவது விடயம். அதாவது இன்னொரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கு காரணம் நியூசிலாந்தினுடைய
கிரைஸ்ட் சர்ச் விவகாரம் இதனை மையப்படுத்தியதாக இடம்பெற்ற விடயங்களோடு இதனை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். இது உலகளாவிய ரீதியில் தொடர்பு படுகின்ற ஒரு குற்றச்செயல். இது தனித்த ஒரு இலங்கையில் மட்டும் நடந்த ஒரு விடயம் அல்ல. உலகளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளையும் அல்லது அது சார்பில் நடந்த விடயங்களையும் இதனோடு இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே தான் உலகளாவிய நகர்வுகளையும் சேர்த்து இந்த மனுவை பார்க்கின்ற பொழுதுதான், இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுதுதான் இதற்கு ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம். அதைத்தான் ஜனக் டி சில்வா ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில் மிக தெளிவாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக ISIS-இனுடைய கனவு முழு உலகையும் ஒரு இஸ்லாமிக் தேசமாக ஸ்டேட்டாக மாற்றுகின்ற அவர்களது அந்த கனவுக்கு குராசான் என்ற ஒரு மேப் அவர் குறிப்பிட்ட அந்த விடயம், அதிலே இலங்கை என்பது ஒரு மாகாணமாக 2018ஆம் ஆண்டின் பின்னர் ஒரு பெயரிடப்படுகிறது. இதுவெல்லாம் இந்த தாக்குதல்களுக்கு முன்னர் நடந்த உலகளாவிய நகர்வுகள், இவற்றையெல்லாம் இதிலே பார்க்க வேண்டும் என்ற விடயத்தை தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதிலே அவர் குறிப்பாக சொன்ன ஒரு விஷயம், Wahhabism ideology part of the ISIS ideology. அதாவது வஹாபிச கொள்கை ISIS கொள்கையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அவர்களுக்கு தேவை இருந்தது கண்டி எசல பெரஹரா மீது தாக்குதல் நடத்துவது தான் அவர்களுடைய டார்கெட்டாக இருந்தது. முதல் வேலையாக அல்லது முதல் இலக்காக அவர்கள் கொண்டிருந்தார்கள். அதனை பௌத்தர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே மோதலை உண்டு பண்ணுவது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அது என்ன காரணத்துக்காக பின்னர் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று இராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி, போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி ஆயுதங்களை பெற்றுக்கொள்வதை அவர்கள் ஒரு அவர்களுக்கு திட்டமாக ஆயுதங்களை சேகரிக்கும் ஒரு திட்டமாக கொண்டிருந்தார்கள். அது தொடர்பிலான தகவல்கள் விசாரணைகளிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் சலேவினுடைய திட்டமோ அல்லது செயற்பாடுகளோ அல்ல. இவையெல்லாம் ஷஹரான் ஹாஷிம் மற்றும் ISIS செயற்பாடுகள். எனவே இதில் சலேவை எப்படி இதனுடைய இணைக்கிறார்கள் என்பது தெளிவில்லாமல் இருக்கிறது. சலேக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஷானியா பேசேக்கர விசாரணை செய்கின்ற அதிகாரி எப்படி சலேவை இதற்குள் கொண்டு வருகிறார் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். அதே போன்று அவர் இன்னும் ஒரு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய மற்றொரு எழுத்தாணை மனுவை ஞாபகப்படுத்தி இருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இலங்கைக்கு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு முன்னர் ஒரு தொகை வாள்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன. ஒரு கண்டெய்னர் வாள்கள் கொண்டு வரப்பட்டு சுங்க திணைக்களம் ஊடாக அது விடுவிக்கப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த குற்றச்சாட்டை மையப்படுத்தி ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில். இது 2021ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு. அது தொடர்பிலான பரிசீலனைகள் இன்னும் நிறைவடையவில்லை. அந்த மனுவை பொறுத்தவரையிலே தற்கொலை குண்டுதாரிகளாக செயற்பட்ட, உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் ஹாஜியாரனுடைய 2 மகன்மார், இல்ஹாம் இன்ஷாஃப் என்று சொல்லக்கூடிய 2 மகன்மார் தற்கொலை குண்டுதாரிகளாக குண்டை வெடிக்க செய்தவர்கள். அவர்களின் கீழான 2 நிறுவனங்கள் தான் இந்த வாளை கொண்டு வந்திருக்கிறது. எனவே இதற்குரிய முழு நிதியுதவி அளிக்கப்பட்டது, நிதியுதவி இந்த இவர்கள் ஊடாக அளிக்கப்பட்டது என்பது ஏற்கனவே விசாரணைகள் ஊடாக வெளிப்பட்டிருக்கிறது. இதனை ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினர் அறிக்கை மிக தெளிவாக சொல்கிறது. இந்த வாள்களை எடுத்து வந்து இலங்கைக்குள் தீவிரவாத அல்லது பயங்கரவாத அடிப்படைவாத கொள்கைகளுக்கு ஆதரவாக அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் உளவுத்துறைக்கு தெரியாமல் அல்லது வேறு விசாரணை நிறுவனங்களுக்கு தெரியாமல் சூட்சுமமாக நடத்தப்பட்டால் எப்படி சலேயால் அதனை செய்ய முடியும்? அவர் பதவியிலே இல்லை அப்போது. இவையெல்லாம் எப்படி நடந்தது? 2018ஆம் ஆண்டின் பின்னர் இவையெல்லாம் எப்படி நடந்தது என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். குறிப்பாக 2018 அக்டோபர் 20ஆம் தேதி ஷஹரான் ஹாஷிமினுடைய உரை ஒன்று ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. அதாவது ஷஹரான் ஹாஷிம் அடிப்படைவாதத்தை நோக்கி அல்லது பிப்ரவரி மாதம் ஒரு உரை 2018 பிப்ரவரி மாதம் அவர் சமூக வலைத்தளங்களிலே ஒரு ஒளிப்பதிவை இட்டு ஒரு பயான் செய்திருக்கிறார், ஒரு போதனையை செய்திருக்கிறார். அதில் தான் அவர் அடிப்படைவாத சிந்தனைகளை அதற்கு முன்னரும் விதைத்திருக்கிறார். அதாவது நேரடியாக முஸ்லிம் அல்லாதவர்களை அல்லது
அவரது கொள்கை சாராத மற்றவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு, அது ஒரு புனித போர் என்ற அளவுக்கு பேசியிருக்கிறார். இந்த உரை தொடர்பாக இந்த உரை தொடர்பாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பிலான விடயங்களை பார்க்கின்ற பொழுது இதுவெல்லாம் சலேவினுடைய கொள்கை அல்ல, இது சலேவுடைய கொள்கையாக இருக்கவும் முடியாது. எனவே இதனுடைய உண்மையான முகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய மகாமூலக்கரு அல்லது பிரதான மூளையாக சூத்திரதாரியாக செயற்பட்டவர் சஹ்ரான் ஹஷீம் என்பதை அவர் வலியுறுத்துவதற்குத்தான் இந்த விடயங்களை அவர் முன்வைக்கின்றார். குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னர் ISIS-னுடைய தலைவர் அபூபக்கர் அல் பக்தாடி தெளிவாக அவரது 2 நாட்களின் பின்னர் ஒரு உரையை வெளியிட்டு இதற்குரிய பொறுப்பேற்பதாக குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான நிறைய விடயங்கள் நடந்திருக்கின்ற சூழ்நிலையிலே சலேயை ஏன் தொடர்பு படுத்துகிறீர்கள் என்ற கேள்வியைத்தான் அவர் தனது சேவை பெறுநரான சலே சார்பாக முன்வைத்த பிரதான கேள்வி. அதே போன்று இன்னும் ஒரு விடயம், தாக்குதல்கள், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் 2019 ஏப்ரல் 21 நடந்ததன் பின்னர் அமெரிக்காவினுடைய FBI குழு ஒன்று இலங்கைக்கு வந்து விசாரணைகளுக்கு உதவி செய்திருந்தது. விசாரணை நடவடிக்கைகளோடு தொடர்பு பட்டிருந்தது. இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிலே ஒரு இடத்திலே ஆற்றிய உரையையும் ஞாபகப்படுத்தி, அதாவது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னர் நாங்கள் இலங்கையோடு கைகோர்த்தோம் என்ற விடயங்களை அவர் ஞாபகப்படுத்திய அந்த உரையை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தியிருந்தார் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன. அதாவது பொது எதிரியை எதிர்கொள்வதற்காக நாங்கள் இலங்கையோடு கைகோர்த்தோம் என்ற விடயத்தை அவர் குறிப்பிடுகிறார். அதாவது இது ISIS-னுடைய வேலை என்பதை அவரது உரை காட்டுகிறது என்பதைத்தான் அந்த இடத்திலே அவர் பதிவு செய்ய வேண்டி இருந்தது. அதே நேரம் அவர் சொன்ன விடயம்தான், இதிலே அமெரிக்க பிரஜைகள் 5 பேர் உயிரிழந்தார்கள் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களே, மேலும் பலர் காயமடை. அமெரிக்காவினுடைய FBI அதிகாரிகள் 33 பேர் இலங்கைக்கு அப்போது வந்திருக்கிறார்கள். 33 விசாரணை அதிகாரிகள் இலங்கைக்கு வந்து அவர்கள் விசாரணை செய்திருக்கிறார்கள். அப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர், பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன தான் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர், இவர்களோடு கைகோர்த்துத்தான் அமெரிக்காவினுடைய FBI அதிகாரிகள் இங்கு விசாரணைகளை செய்தார்கள். இங்கு வந்து விசாரணை அதிகாரிகளுக்கு இவ்வாறான ஒரு தாக்குதல்களின் பின்னர் டிஜிட்டல் உபகரணங்களிலிருந்து சான்றுகளை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக பயிற்சிகளை கூட அளித்திருக்கிறார்கள். அவ்வாறான அந்த குழு அமெரிக்காவில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த வழக்கிலே 3 பிரதிவாதிகள் 3 சந்தேக நபர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நௌஃபர் மௌலவி, மில்ஹான், ரிஸ்கான் என்று சொல்லக்கூடிய 3 சந்தேக நபர்கள். உண்மையிலே இந்த 3 பேருக்கும் எதிராக தற்போதும் கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே 3 நீதிபதிகள் முன்னிலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய, நாங்கள் சொல்லும் 24 பேருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கிலே இந்த 3 பேரும் பிரதிவாதிகள். அவர்கள் அதுக்குரிய வழக்கை எதிர்கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில். இந்த விடயத்தை அவர் ஞாபகப்படுத்தி சொல்வதென்றால், அமெரிக்காவிலே 3 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எஃபிடேவிட்டிலே, சத்திய கடதாசியிலே மிக தெளிவாக FBI அதிகாரிகள் குறிப்பிடுகிறார்கள், இது ISIS தாக்குதல் என்று சொல்கிறார்கள். இதனுடைய பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹஷீம் என்று சொல்லியிருக்கிறார். அமெரிக்க அதிகாரிகள் இலங்கைக்கு வந்து செய்த விசாரணைகளின் அடிப்படையிலே அங்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹஷீம் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே ஷானி அபேசேகர் ஏன் சலேவை பிரதான சூத்திரதாரியாகவோ அல்லது அது சார்ந்த நடவடிக்கைகளிலோ இலக்கு வைத்து செயற்படுகிறார் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். குறிப்பாக வெள்ளிக்கிழமை முன்வைத்த வாதங்களிலே மிக முக்கியமான இன்னுமொரு வாதத்தை ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன முன்வைத்திருந்தார். சலேக்கு சார்பான ஒரு வாதம். அது 2019 ஜனவரி 25 இருந்து 2019 ஏப்ரல் 20 வரையிலே நிலந்த ஜெயவர்தன அப்போது அரச உளவுத்துறையினுடைய பணிப்பாளராக இருந்தவர், சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர். 11 அறிக்கைகளை போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பியிருக்கிறார். சஹ்ரான் ஹஷீம் அல்லது அடிப்படைவாத சிந்தனை கொண்ட கும்பல் தொடர்பான தகவல்களை உள்ளடக்கியதாக. இந்த அறிக்கைகள் அனைத்தும் போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பப்படுகின்ற பொழுது அதன் பிரதிகள் அப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்த ரவி செனவிரத்னவுக்கும் அதனுடைய பணிப்பாளராக இருந்த ஷானி அபேசேகரவுக்கும்
பிரதிகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதனை மையப்படுத்தி அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. இது தொடர்பாக பாலித்த சிறிவர்தன பிரதி போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே செய்த முறைப்பாடொன்றுக்கு அமைவாக இடம்பெறும் விசாரணைகளினுடைய அறிக்கை கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த அடிப்படைவாத நடவடிக்கைகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே விசாரணை செய்த அதிகாரிகளுக்கு ஷானி அபேசேகரவும் ரவீசன விரத்னவும் அரச உளவுத்துறையிடமிருந்து கிடைக்கப்பெற்ற இந்த தகவல்களை கைமாற்றவில்லை அல்லது அவர்களுக்கு அளிக்கவில்லை. அவ்வாறு கையளித்திருந்தால் அந்த விசாரணைகளிலே சஹரான் ஹஷீம் போன்றவர்களை கைது செய்ய இருந்தது. அவ்வாறு இருந்தால் இந்த தாக்குதல்களை தடுத்திருக்கலாம். ஆனால் உளவுத்துறை கொடுத்த தகவல்களை விசாரணை அதிகாரிகளிடம் கொண்டு போய் சேர்க்க ஷானியா பேசேகர் மற்றும் ரவீசன விரத்ன ஆகியோர் தவறிவிட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய விடயம். இது சரியா பிழையா என்பது தெரியாது. நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பி அறிக்கை ஒன்றின் அடிப்படையிலே அதிலே சில சாட்சி சுருக்கங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மாவனல்ல புத்தர் சிலை தகர்ப்பின் பின்னர், அதே போன்று வனாத்துவில்லு வெடிபொருள் மீட்பு சம்பவங்களின் பின்னர் அது தொடர்பிலே விசாரணை செய்த விசாரணை குழுவிலே இருந்த ஒரு உப போலீஸ் பரிசோதகர் ஒருவருடைய வாக்குமூலத்தை மையப்படுத்தி அவர் இந்த வாதத்தை முன்வைக்கிறார். டயஸ் என்று சொல்லக்கூடிய உப போலீஸ் பரிசோதகனுடைய வாக்குமூலத்திலே அவர் குறிப்பிடுகின்றார், இவ்வாறான எந்த தகவல் தமக்கு உயர் அதிகாரிகளால் பரிமாற்றப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது ஒரு பாரதூரமான நிலைமை. இப்போது ரவீசன விரத்ன, ஷானி அபேசேகர் ஆகியோர் சலே மீது விரல் நீட்டுகிறார்கள். அவர்கள் சரியாக செய்திருந்தால் இதனை தடுத்திருக்க முடியும். ஆனால் குற்றச்சாட்டு உள்ளவர்கள் வேறு நபர்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் என்ற வாதத்தை தான் சலே சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன முன்வைத்திருந்தார். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இது நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு ரகசிய அறிக்கை தொடர்பான விடயத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுரேஷ் சலே சார்பிலான சட்டத்தரணிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு 1367 பக்கங்களை கொண்ட ஒரு ரகசிய அறிக்கை ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 1367 பக்கங்கள். அதாவது இது ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவினுடைய பக்கங்கள் இதில் உள்ளடக்கப்படவில்லை. அந்த மனுவுக்கு மேலதிகமாக அந்த மனுவிலே இருக்கக்கூடிய சில இணைப்புகள் இருக்கின்றன. அது ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்டது. அதற்கு மேலதிகமாக 1367 பக்கங்களை கொண்ட ஒரு ரகசிய அறிக்கையை சுரேஷ் சலேவினுடைய சட்டத்தரணிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள், சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக விசாரணை செய்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு சிலர் வழங்கிய சாட்சியங்கள் உள்ளிருக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஆணைக்குழு முன்னிலையிலே சத்திய பிரமாணம் செய்து வழங்கப்பட்ட சாட்சிகள் தான் அதிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதாக என்னால் அறிய முடிகிறது. சில தகவல்களின் அடிப்படையில் அதிலே குறிப்பாக அப்போது அம்பாறை வலயத்துக்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் அத்தியட்சகர் ஒருவருடைய சாட்சியம் உள்ளடங்கி இருக்கிறது. பிரியதர்ஷன ஹேரத் என்று சொல்லக்கூடிய போலீஸ் அதிகாரியினுடைய சாட்சியம் உள்ளடங்கி இருப்பதாக அறிகிறேன். அதே போன்று மாவனல்ல புத்தர் சிலை விவகாரம், வனாத்துவில்லு வெடிபொருள் மீட்பு விவகாரங்கள் தொடர்பாக பிரதான விசாரணை அதிகாரியாக செயற்பட்ட ஜனக மாரசிங்க பிரதான போலீஸ் பரிசோதகர், அவர் ஆணைக்குழுவுக்கு வழங்கிய சாட்சியமும் அதிலே உள்ளிருக்கப்பட்டிருப்பதாக அறிகிறேன். இப்போது ஜனக் மாரசிங்கம் நான் நினைக்கிறேன் இலங்கையிலே இல்லை, விடுமுறையின் அடிப்படையிலே வெளிநாடு ஒன்றிலே இருக்கிறார் என்ற தகவல் ஒரு மேலதிகமான தகவலாக சொல்லலாம். இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இந்த 1367 பக்க அறிக்கை என்பது இந்த விசாரணைகளிலே, இந்த மனு மீதான பரிசீலனைகளிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று சொல்ல மறந்த இன்னொரு விடயம் இருக்கிறது. கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்களினுடைய ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு அளித்த வாக்குமூலத்தினுடைய அல்லது சாட்சியத்தினுடைய ஒரு பகுதியையும் கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன ஞாபகப்படுத்தி இருந்தார். அதிலே கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் கூட சஹரான் தான் இதனுடைய பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்டிருக்கிறார் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற விடயத்தை நீதிமன்றத்தின் முன்னிலையிலே முன்வைத்திருந்தார். எவ்வாறாயினும் முழுமையான வாதங்கள் இன்னும் நிறைவு பெறவில்லை. தற்போதும் சுரேஷ் சலே சார்பில் மனுதாரர்கள் சார்பிலான வாதங்கள் தான் முதலிலே முன்வைக்கப்படும். இதுதான் வழமை. இந்த பிராக்டிஸ் தான் ஸ்ரீலங்கால இருக்கு.
மனுதாரர் சார்பில் தான் ஏன் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறேன், இதிலே இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன என்பது தொடர்பாகத்தான் தற்போது விடயங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனவே சுரேஷ் சலே தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக அல்லது நீதிமன்றத்தின் முன்னிலையை பிரஸ்தாபிப்பதற்காக விடயங்களை தனது சட்டத்தரணியூடாக முன்வைக்கின்றார். அவர் தரப்பிலே சொல்லப்பட்ட விடயங்களைத்தான் நாங்கள் இங்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த வாதங்கள் நிறைவு பெற்ற பின்னர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய போலீஸ் மாதிபராக இருக்கலாம், ஷானியா பேசேக்கரவாக இருக்கலாம், அல்லது அருட்தந்தை ரொஹான் டி சில்வாவாக இருக்கலாம். அவர்கள் சார்பில் ஆஜராகின்ற சட்டத்தரணிகள், சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷிகேரத் அவர்களுடைய வாதங்களை இதற்கு பதிலளித்து அவர்கள் வாதங்களை முன்வைப்பார்கள். அப்போது இந்த விடயங்களுக்கான பதிலையும் நாங்கள் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம், பேசலாம். இப்படி கடந்த வெள்ளிக்கிழமை சுரேஷ் சலேவின் ரிட் மனு தொடர்பிலான விசாரணைகளிலே நடைபெற்ற விடயங்களை தான் சகோதரர் ஃபசீர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், சலே தரப்பிலே முன்வைக்கப்பட்ட வாதங்கள் தான் இவை. அதிலே தான் இன்றைய நாளிலே நாங்கள் பேசிய பல விடயங்கள் அவர் தரப்பிலே ஆஜராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன சொன்ன விடயங்களை மாத்திரமே ஃபசீர் சொல்லியிருந்தார். எதிர்வரக்கூடிய நாட்களிலே சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது சலே தரப்புக்கு எதிரான பதில்கள் அங்கே அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான பதில்களும் அங்கே முன்வைக்கப்படும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எது எவ்வாறாக இருந்தாலும் சலே கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பாதுகாப்பிலே தான் இதுவரையிலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கிலே எவ்வாறான திருப்பங்கள் எதிர்வரக்கூடிய நாட்களிலே வரப்போகின்றன என்பது. எது எவ்வாறாக இருந்தாலும் இன்றும் கூட கலையகத்திற்கு வந்து கடந்த வெள்ளிக்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடைபெற்ற முழுமையான வழக்கு விசாரணையின் விவரங்களை விளக்கமாக வழங்கிய சகோதரர் ஃபசீருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி.